அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட்டை நல்லா தோலை சீவிடுங்க. தோலை சீவிட்டு இந்த பெரிய பீட்ரூட்லேருந்து நான் பாதி பீட்ரூட் தான் எடுத்து அல்வா செய்ய போகிறேன். எப்போ நம்ம சமைச்சாலும் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அது நல்லா இருந்தால் தான் மறுபடியும் நம்ம செய்யணும். எந்த சமையல் நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஒரு முறை சமைச்சு பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுவேன். பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் அரைக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட தண்ணியை சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இனி நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடான பிறகு வடிகட்டி எடுத்து வச்ச சாறை அதோடு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அது கொதித்த பிறகு நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் சோள மாவும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் பால் பவுடரும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிற இந்த கலவையோடு நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா கட்டி கட்டி ஆகிடும். இப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் நெய்யும் சேர்த்துப்போம். நம்ம சமைக்கிற பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரணும். அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம உடச்சி வச்ச முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது பாருங்கள். ஒரு சுவையான பீட்ரூட் அல்வா தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த அல்வாவை நீங்கள் யாருக்காவது சமைச்சு கொடுத்தா கூட இது பீட்ரூட்டில் தான் செஞ்சுருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.